ஹலோ வணக்கம். இன்றைக்கு என்னோட சேனலுக்கு வந்ததுக்காக உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. என்னோட கடைசி வரையில் இணைந்திருங்க. நான் என்ன இன்றைக்கி செய்ய போகிறேன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கு நான் ஒரு டிஃப்ரெண்டான என்வாயர்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன். என் இடத்துலேருந்து இன்றைக்கி என்னோடய அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்களோட ஸ்பெஷலிட்டி என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க நிறையா ஸ்பெஷலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அதில் 2 டிஷ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி காட்ட போகிறது டம் பிரியாணியும் குருமா. வித்தியாசமாக எப்படி குருமா செய்யலாம். அண்ட் இதெல்லாம் நாங்கள் சொந்தமாகவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எப்படி இது இந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட நிப்பாட்டவே மாட்டீங்க. சாப்பிட உங்களுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். நிப்பாட்டுறதுக்கு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த பிரியாணி. இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்கங்க. இதுதான் என்னோடய எல்டர் சிஸ்டர். இவங்களோட கைவண்ணத்தை இன்றைக்கி பார்ப்போம். இவங்களோட ஸ்பெஷலிட்டி நிறைய இருக்குது. இது இன்றைக்கி கட்டுறது 2 அவங்களோட ஸ்பெஷலிட்டிலேருந்து நம்ம கொஞ்சம் சூரி பண்ணிக்குவோமே அவங்களோட ரெசிப்பியை. இதுதான் எங்கள் அக்கா ரெஜினா புஷ்பா. இன்றைக்கி அவங்களோட ரெசிப்பியை நான் இன்றைக்கி கொஞ்சம் சூரி பண்ணுறேன். தாளிப்புக்கு 3 பிரிஞ்சி இலை இல்லை பே லீஃப்னு சொல்லுவாங்க, 2 பட்டை, 4 லவங்கம். இது நாங்கள் சொந்தமாக ப்ரிப்பேர் பண்ணுற குருமா கலவை. இதில் என்ன பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்குறோன்னா, ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு பொடி புதினா இலை, ஒரு பெரிய வெங்காயம். இது 3 சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா வச்சு அரைச்சிக்குங்க. அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்னது 2 பச்சை மிளகா தான். ஆனால் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் இன்னொரு 2 இல்லாட்டி 3 மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இதில் 2 தக்காளி பழம் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிக்குங்க. இல்லை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்னா 2 வெங்காயம், ஒரு டவுன் பண்டான் இந்த மாதிரி ஒரு முடிச்சு, 2 டவுன் பண்டான் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா இல்லாட்டி இந்த மாதிரி 3 ஊசி மிளகா எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி, அரைச்ச இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், அரைச்ச பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர். அதோடு சேர்த்து இதில் ஒரு முந்திரியும் பாதாமும் கலந்து ஊற வச்சு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 10 முந்திரி 10 பாதாம் அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இதோட 2 உருளைக்கிழங்கு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்படாதவங்களை இதை ஒமிட் பண்ணிடலாம். ஒரு கோழியை வெட்டி அலசி எடுத்து வச்சுருக்குறேன். ஓகே, இப்போ சட்டி வச்சாச்சு. இந்த சட்டியை 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிற வரையெல்லாம் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதை சேர்க்கணும். சேர்த்துட்டு இது கொஞ்சம் லேசாக பொரியிற அளவுக்கு விடுவோம். லேசாக பொரி வருதுங்களா, அதில் வெங்காயத்தை நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்க்குறோம். பச்சை மிளகா, பண்டான் இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம்.
வெங்காயம் பாருங்கள் நல்லா ட்ரான்ஸ்லூசனாக வந்துருச்சு. நல்லா வதக்கி ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா அந்த மாதிரி ட்ரான்ஸ்லூசனாக வந்தோன்னா இந்த இதில் அரைச்ச இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், அரைச்ச பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க வேண்டியது தான். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. அந்த பூண்டும் இஞ்சியோட பச்சை வடை போகிற அளவுக்கு ஓகே. இந்த பச்சை வடை போனோன்னே வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை 2 தக்காளி பழத்தை நம்ம சேர்க்குறோம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி, புதினா, வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பேஸ்ட்டு, அந்த கலவையை அதில் ஊற்றலாம். இது நல்லா வதக்கையில் உங்களுக்கு இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா வாசம் நல்லா வரையில் கோழியை ஆட் பண்ணுங்கள். கோழிக்கு தேவையான உப்பை இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி, 1 கப் தண்ணி, about 250 ml தண்ணி. ஒரு சிக்கன் க்யூப் இதில் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு சிக்கன் ஸ்டாக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் சிக்கன் க்யூப் நாங்கள் பாய்க்கிறோம். இதில் சீசனிங் நீங்கள் சிக்கன் எனி சீசனிங் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எதனா சிக்கன் ஸ்டாக் பாய்ச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். 3/4 இதோட இறக்கிறதுக்கு முன்னே 3/4 கப் தேங்காய் பால், இல்லைன்னா ஐடியல் மில்க், தண்ணி பாலுன்னு சொல்லுவாங்களே, கனெக்ஷன் மில்க், இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் ஒரு கொதி வந்தோடனையும் டேஸ்ட் பார்த்துட்டு அடுப்பை அடைச்சிடலாம். இந்த குருமா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது இப்போ நாங்கள் செய்கிற டம் பிரியாணிக்கு அவ்வளோ மேட்சிங்காக இருக்கும். நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை இந்த டம் பிரியாணியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சாப்பிட விட முடியாத ஒரு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் குருமா. திஸ் இஸ் அட் ரைட். எல்லாம் சரியாக இருக்குது. உப்பு எல்லாமே கரெக்டான பதத்தில் இருக்குது. கோழியும் வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதுதாங்க நாங்கள் ரெடிமேட் குருமா மசாலா, பாய்க்காமல் சொந்தமாக மசாலா அரைச்சி குருமா செய்கிறது. இதை ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களோட வியூ எப்படி இருக்குன்ட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு எங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எங்களுக்கு அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும்.